வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த வீடுங்க. ஒரு 2.5 சென்ட் இடத்துல 17க்கு 45ன்ற அளவீடுங்க. 765 சதுரடி. அந்த உள்கட்டுமானத்தில் வந்து இந்த வீடை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இந்த வீடு வந்து ஒரு 30 ஃபீட் ரோடுங்க. 30 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? வாங்க அந்த வீட்டை பார்த்துருவோம். இந்த மாதிரி வருதுங்க ரோடு, பாருங்கள், நல்லா இருக்கா? ஒண்டர்ஃபுல்லான ஹவுஸு. 2.5 சென்ட் இடங்க. இது வந்து இந்த மாதிரி ரேம்ப் கொடுத்துருக்காங்க. தாராளமாக பைக்கை ஏற்றி உள்ளே பார்க் பண்ணலாம். நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10க்கு 10 அளவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டிகோ அது அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், கிரானைட்டில் நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கிரானைட்டும் டைலும் மிங்கிள் பண்ணி அழகாக நேர்த்தியாக போட்டிருக்காங்க. இந்த சேஃப்டி கேட்டு இதில் நல்லா அப்படியே ஒரு நேர்த்தியாக போட்டிருக்காங்க. சேஃப்டி கேட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் நல்ல ஒண்டர்ஃபுல் பாலிஷ் பண்ணி டோர் அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வருது. நல்ல பெரிய ஹாலுங்க. வீடை திறந்தோம்னா உள்ள நல்ல ஸ்பேசியஸ் ஹால். பாருங்கள், ஹால் பாருங்கள், ஒரு 220 சதுரடிங்க. இந்த மாதிரி வருதுங்க. பெரிய ஹாலு, நல்ல ஸ்பேசியஸ்டு ஹாலு. மேலே பால் சீலிங் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இப்படி வருது. பெரிய ஸ்பேசியஸான ஹாலுங்க. டிவி ஷோகேஸ் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. கிழக்கு பார்த்து பூஜா ரூம் நல்லா இருக்குது. உள்ள லைட் எரியுது, தெரியுதுங்களா? இந்த மாதிரி பூஜா ரூம். இது ஒரு பெட்ரூமுங்க. இது வந்து 2, 4, 6, 8, 10 80 சதுரடி வரக்கூடிய பெட்ரூம் அது இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள், மேலே லாஃப்ட் கபோர்டு எல்லாம் நல்லா நேர்த்தியாக இருக்குது. பீரோ கபோர்டு எல்லாம் நல்லா வந்திருக்கு. நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வருதுங்க. நல்லா இருக்குது. வீடு அருமையாக இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து இது அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம். இந்த மாதிரி வந்துடுது. வெஸ்டர்ன் டாய்லெட், மேலே வாட்டர் ஹீட்டர் இருக்குது. ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பாருங்கள். கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் நேர்த்தியாக அழகாக இருக்குது. மேலே லாஃப்ட் கபோர்டு, டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு கபோர்டு எல்லாமே நல்லா இருக்குது. பாருங்கள், இது வந்து வெண்டிலேஷன் ஏரியா, ஓடிஎஸ்ஸு. இதில் வந்து இந்த குழாய் கொடுத்துருக்காங்களா? இதில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. ப்ளக் பாயிண்ட் இருந்தால் இருக்குது. இங்கே ஒரு குழாய் இருக்குது பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து மழை தண்ணி உள்ளே வராது, வெளிச்சம் வரும், காற்று வரும். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு நல்லா இருக்குது. ஸ்பேசியஸாக இருக்குது. ஒரு 60 சதுரடி வரக்கூடிய கிச்சன் அது இருக்குது. இது வந்து ஒரு 120 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமுங்க. மேலே பார்த்திங்களா நல்லா இருக்குது. அந்த பால் சீலிங் ஒர்க்கு, இந்த மாதிரி பீரோ கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுதுங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம், இதில் இந்தியன் டாய்லெட் இந்த மாதிரி வந்துடுது. தெரியுதுங்களா? அப்படி வீடியோ தெரியுதுங்களா? நம்மளோட கேமரா தெரியுதா? தெரியுது. இந்த மாதிரி வருதா? இந்த மாதிரி வருதுங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது வீடு. பாருங்கள், பாருங்கள், ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா நேர்த்தியாக ஆழமாக இருக்குது. மாடியை பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸான மாடிங்க. நல்ல தட்டோடு
அருமையாக தரக்கோட்டை அடித்து நேர்த்தியாக அழகாக இருக்குது. லொக்கேஷன்ஸ் பாருங்கள், ஒண்டர்ஃபுல் லொக்கேஷனுங்க. அப்படியே பச்சை பசேர்னு வேறு லெவலில் இருக்குங்க. அதை பார்த்தாலே நமக்கு மனசெல்லாம் அப்படியே ரொம்ப லேசாக மாறிடுங்க. ஆமாங்க, நமக்கு நிறைய மன அழுத்தம், வேலை பளு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் வாழ்கிறது ரொம்ப பெரிய ஒரு வரங்க. பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம் என்னங்க இது இந்த மாதிரி இருக்குங்க, அப்படி பூராமே தனியாக காடு மாதிரி இருக்குது. காடு இல்லை, ஒரு நகரம் வந்து விரிவடைஞ்சு இந்த மாதிரி ஒரு எல்லைப்பகுதியில் கிராமமும் நகரமும் சந்திக்கக்கூடிய ஒரு எல்லைப்பகுதியில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் வந்து மாலை நேரம் அந்த வாசனை உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா தெரியும். அந்த நெல் அந்த நாற்று வந்து நடவு நட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நெற்பயிர்லேருந்து ஒரு வாசனை வருங்க. அது வேறு லெவலில் இருக்குங்க. அது காற்றாக வரும் பொழுது அவ்வளோ நல்லா இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. இந்த மாதிரி அப்பியரன்ஸில், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரன்ஸில் வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. அது நிறையா உங்களுக்கு நான் பேசுகிறது மொக்கையாக தோணும். சரி விடுங்க, அது வேறு மாதிரி டாப்பிக்கு ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க ஒரு நாளைக்கு இந்த வீட்டை வந்துங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் தெரியக்கூடிய நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.